அம்மா அவர்கள் இப்பொழுது ஜோதியினை ஏற்ற வருகிறார்கள். ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி ஏகஜோதி என்கிறாளே, அந்த ஏகஜோதி எனும் மாகஜோதியை இதோ தரிசிக்கிறோம். வாமஜோதி, சோமஜோதி, மாகஜோதி, யோகஜோதி, ஞானஜோதி, வானஜோதி, பாதஜோதி, நாதஜோதி என்று 13 வகையான ஜோதிகள் இன்றைக்கு உலகத்தில் உண்டு என்றாலும் அம்மா ஏற்றி வைப்பது ஒப்பற்ற உலக உயிர்களுக்கெல்லாம் அவள் உள்ளத்தில் ஏற்றி வைக்கும் ஜோதி. அருள் என்னும் அன்பு ஒளியை, அருள் என்னும் அந்த நிமிர்வை, தெளிவு என்னும் சிறந்த வாழ்வை, நான் இருக்கிறேன் அம்மா என்று உறுதிப்படுத்தும் தெளிவை இங்கே ஒளியேற்றி வைக்கிறாள். அன்னை ஏற்றி வைத்திருக்கும் இந்த ஜோதி மருவத்தூர் மண்ணிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற ஜோதி எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மனிதர்கள் ஏற்றி வைக்கும் ஜோதி அல்ல. தெய்வமே முன்னின்று சாட்சியாக இந்த பிரபஞ்சத்தையே காட்சியாக வைத்து அன்னையின் சித்தர்களின் அருள் வடிவாம் நாகத்தின் முன்னே அம்மா இன்றைக்கு ஏற்றி வைத்திருக்கும் இந்த ஜோதி, சுற்றி பஞ்ச ஜோதிகள், நடுவே அன்னையின் அருள் ஜோதி எனும் தைப்பூச ஜோதி. வந்திருக்கும் முக்கியஸ்தர்கள் எங்கே இப்பொழுது அன்னை ஏற்றி வைத்த அருட்ஜோதிக்கு தங்களின் கரங்களால் தீபாராதனை செய்கிறார்கள். ஆன்மீகம் என்ற உணர்வுக்கும் அதன் பொருளுக்கும் அர்த்தத்திற்கும் கூட அர்த்தமறியாது வாழ்ந்த எமக்கெல்லாம் அம்மா நீ தந்திருக்கிற இந்த அற்புதமான விளையாட்டை போல, ஒரு காட்சியை போல, ஏதோ ஒரு சடங்கு போல அத்துணை மக்களையும் ஒன்று இணைத்து ஒன்று கூட்டி வைத்து பெண்களுக்கு முதன்மை இடம் தந்து இளைஞர்களுக்கு தங்களினுடைய உழைப்பின் அருமையை எல்லாம் ஒளிவெளிப்படுத்துகின்ற முறையிலே அவர்களை தொண்டு நெறியில் புகுத்தி பெண்களுக்கு ஆன்மீக சிந்தனையை புகட்டி ஒழுக்கம், நல் உணர்வு, உழைப்பு, ஒற்றுமை என்கின்ற சிந்தனைதான் உன் உள்ளத்திற்கு நான் அம்மா ஏற்றி வைக்கும் ஜோதி என்று சொல்லாமல் சொல்வதைப் போல மனித மனங்களில் கண், காது, மூக்கு, செவி, உடல் என்று சொல்லுகின்ற இந்த உறுப்புகள் காண்பதும் கேட்பதும் நினைப்பதும் பேசுவதும் வாழ்வதுமாக வாழ்க்கையை அர்த்தமற்று வாழ்ந்துவிடக் கூடாதடா மகனே. வாழ்வை செம்மைப்படுத்து. நான் அம்மா ஒளியேற்றி வைத்திருக்கிறேன் உனக்குள். இன்றைக்கு ஏற்றி வைத்திருக்கும் இந்த ஒளி அம்மா சொல்வதைப் போல நீங்கள் வாழ்க்கையின் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ குற்றச்சுமைகளை அழுக்கு மூட்டைகளாய் சுமந்தபடி வருகிறீர்கள் மருவத்தூருக்கு. வருகின்ற உங்களுடைய வாழ்க்கையின் ஒளியேற்றி இந்த மருவத்தூர் என்னும் படித்துறையிலே உங்களுடைய அழுக்கத் துணிகளையெல்லாம் துவைத்து மடித்து நீங்கள் உடுத்தி கொண்டு மருவூர் அம்மா என்னை தூய்மை செய்தாள், மருவூர் அம்மா எனக்கு நம்பிக்கை தந்தாள், மருவூர் அம்மா எனக்கு மறுவாழ்வு தந்தாள், மறுவூர் அம்மா என் குடும்பத்தை காத்தாள், என் தெய்வம் என்னை வழிநடத்துகிறது என்று சொல்லுகின்ற இந்த அருள் வார்த்தையை உலகத்தின் எந்த மூலையிலும் கேட்க முடியாது. அம்மா நீ வேண்டும் என்ற பாசத்தையும் பக்தியையும், நீ இருக்கிறாய் எங்களுக்கு என்ற துணிவையும் தெளிவையும், எங்கள் ஆதிபராசக்தி அம்மா நீ போதும் என்ற நிறைவையும் நிம்மதியையும் தந்திருக்கிறாய். இது போன்றது ஒரு ஆன்மீக நிறைவையும் நிம்மதியும் பெறுவதற்கு அம்மா நீ தந்திருக்கிற இந்த ஜோதி எங்கள் உள்ளத்தில், எங்கள் இல்லத்தில் சுடர்விட வேண்டும். உயிரையும் பயிரையும் காக்க வந்த தாய், பசியையும் நசிவையும் போக்க வந்த தாய், உலக ஒற்றுமையை, உயிர் ஒற்றுமையை வளர்க்கின்ற தாய், தெய்வ பக்தியையும் தேச பக்தியையும் ஒன்று சேர வளர்க்கிற தாய், ஆண் என்றும் பெண் என்றும் பேதப்படுத்தாமல் எல்லோருக்குள்ளும் தெய்வீகத்தின் உணர்வு உண்டு என்பதை உணர்த்த வந்த தாய், அவள் ஏற்றி வைத்த இந்த அற்புத ஜோதி இதோ இப்பொழுது உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்கவும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்கவும், ஒரே தாய், ஒரே குலம், ஒரே குணம், ஒரே செயல் என்ற உண்மையை, ஒருமைப்பாட்டு உணர்வை, சமதர்ம உணர்வை வளர்க்க வந்த தாய், சத்தியத்தாய் ஏற்றி வைத்த ஜோதியை அவள் பிள்ளைகள் சுமந்து செல்லுகிறார்கள் மேடை நோக்கி. தங்கத்தாயின் தாமரை மடியை
தனக்கு இடமாக கொண்டு வாழும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மானுடமும் அம்மா நீ ஏற்றி வைத்த ஜோதியை தரிசிக்கின்ற வாய்ப்பை கொடுத்தாயே இந்த ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் உன் அற்புத ஜோதி எங்களின் மனங்களை தெளிவுபடுத்த வேண்டும், எங்கள் அகத்தின் இருள் போக்க வேண்டும், இந்த பூமியின் பகை நசிவு தீவிரவாதம் என்னும் பயங்கரவாதங்களை போக்க வேண்டும். நிலவளம் நீர்வளம் மனவளம் மண்வளம் மனிதவள ஆன்மீக நலம் சிறக்க அம்மா எங்களின் தாய், எங்களின் குருவாக வந்த தாய், ஒப்பற்ற ஒரே தெய்வமாம் உன் திருவடியை கருத்தோடு கவனத்தோடு பற்றி கொள்ள வாய்ப்பு கொடுமா, வழிகாட்டுமா. எங்கள் வாழ்க்கை நசிந்து போய்விடக் கூடாது. பணத்தை கருத்தென்று கொண்டோம், உறவுகளை நிறைஜம் என்று கருதினோம், வாழ்க்கையின் பகட்டையும் ஆடம்பரத்தையும் பெரிதென நினைத்தோம். ஆனால் எல்லாம் கடந்து சேவை மனப்பான்மையுடன் கூடிய அன்பு கனிந்த உள்ளத்தை உருவாக்குகிற ஆன்மீகத்தை எங்களுக்கு தந்த முதல் பீடம் உன் ஆதிபராசக்தியின் சித்தர் பீடம் எனும் அன்பு பீடம் தான் தாயே. உன் திருவடியை தொழுகின்ற ஒவ்வொருவரின் பாவப்படிகளையும் போக்குகின்ற நீ, தேடி வந்து ஜோதியை தரிசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உன் அருளாசியை வழங்குகிறாய். அம்மா நீ ஜோதிக்கே ஜோதியாய் விளங்குகின்ற அற்புதம், ஜோதிக்கு ஜோதியாய் ஆதியாய் விளங்குகின்ற தெய்வம். நீ ஏற்றி வைத்த இந்த ஜோதிக்கு சிறப்பு செய்கின்ற இந்த அற்புதத்தை காண கண்கோடி வேண்டும் தாயே. வாழ கிடைத்த இந்த வாழ்க்கையின் அற்புதம் புரியாமலே அற்பமாய் வாழ்ந்துவிடும் நிமிடங்கள், வாழ்க்கையின் இந்த உன்னதமான மானுட பிறப்பினுடைய மேன்மையை தெரியாமலேயே வாழ்ந்துவிடும் போக்குகள், இன்றைக்கு மனிதகுலத்தின் வாழ்வையின் பெருமையை உணர முடியாமலேயே நசிந்து வரும் நாகரீகம், எல்லாவற்றையும் கடந்து இளைஞர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் ஆண்களையும் பெண்களையும், படித்தவன் படிக்காதவன், இருப்பவன் இல்லாதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எல்லா பாகுபாடுகளையும் கடந்து உலகத்தின் பிள்ளைகள் எல்லோரும் என் பிள்ளைகள், உலக உயர்குலத்தின் தாய் நான் இருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், நானே வந்திருக்கிறேனடா மகனே என்று சொல்லி இந்த தாய் வளர்க்கும் ஆன்மீகத்தை கண்டுதான் பரமாச்சாரியார் பரமஞானி சொன்னார், அம்பாளின் ஸ்தூல வடிவம் அடிகளார், அவரை போல் இன்றைக்கு ஆன்மீகத்தை யாரால் வளர்க்க முடியும், அவள் தெய்வத்தின் வடிவம் அவர் என்று அவர் சொன்ன அந்த அற்புதத்தை உணர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைத்த பொழுதுதான் தமிழகம் சற்று விழித்துக் கொண்டது. கிடைத்திருக்கிற அருமையை, அம்மா கொடுத்திருக்கிற அரிய வாய்ப்பை, கண்கொள்ளா இந்த அற்புதத்தை நெஞ்சார உணர்ந்து வாழ அம்மா தந்திருக்கிற அரிய வாய்ப்பு என்பதை உணர முடிந்தது. அம்மா நீங்கள் கிடைத்தீர்கள், நாங்கள் செய்த தவத்தாலா புண்ணியத்தாலா தெரியாது, ஆனால் எங்கள் பாவப்பிடிகளையெல்லாம் போக்கி மன இருளையெல்லாம் அகற்றி ஒளியேற்ற வந்த தெய்வமே, உண்மையை உறுதியை உழைப்பை ஒழுக்கத்தை முயற்சியை மேன்மையை உணர்த்த வந்த தாயே, உன் திருப்பாதத்தில் வணங்கி நன்றி சொல்லுகிறோம். மேன்மையை தந்து உலக உயிர்காக்கும் உன் திருவருளை, உன் அருளாசியை நாளெல்லாம் பெற வேண்டும், காலமெல்லாம் பெற வேண்டும், அனைத்து உயிர்களும் பெற வேண்டும். உன் திருவடியே எங்கள் இடமாக, உன் திருவுள்ளமே எங்கள் வாழ்வாக, உன் அருளாசியே எங்கள் வழியாக வாழ்க்கையாக வலிமையாக விளங்க அம்மா அருள் புரிய வேண்டும். தொடர்கிறார் சக்தி சோமசுந்தரம். ஓம் சக்தி. இப்படியெல்லாம் இந்த பிள்ளைகள் வருகின்ற இந்த மகிழ்ச்சியை எல்லாம் எப்படி கொண்டாடி வந்தார்கள். பாமரர்கள் எல்லாம், பண்டிதர்கள் எல்லாம் எப்படி கொண்டாடி வந்தார்கள். மருவத்தூர் போய் வரலாம் தோழிமாரே, மனக்கவலை போக்கிடலாம் தோழிமாரே, சக்தியையே வணங்கிடலாம் சக்திமாரே, சங்கடங்கள் நீக்கிடலாம் சக்திமாரே. பற்ற வேண்டிய எங்கள் குருநாதர் திருவடியை பற்றி கொண்டோம் சக்திமாரே, அதைத்தான் நாம் எல்லாம் பற்றி கொள்ள வேண்டும்படி சக்திமாரே. மற்றெல்லா பக்தி சக்திகளும் பற்றுகளும் தோழிமாரே மாற்றிடுவாள் மருவத்தூராள் தோழிமாரே. மெய்ப்பொருளும் கைப்பொருளாய் சக்திமாரே, மேல்மருவத்தூர் தாயிங்கு வந்தாள் சக்திமாரே. கஷ்டங்கள் தீருமடி சக்திமாரே, கவலையெல்லாம் ஓடுமடி சக்திமாரே. சங்கடங்கள் இல்லை இல்லை சக்திமாரே, சலசலப்பின் தொல்லை இல்லை சக்திமாரே.
எங்கள் அம்மா வருகிறாள், வந்திருக்கிறாள் என்பதால் ஏளனங்கள் இல்லையடி சக்திமாரே, இன்பத்துக்கோர் எல்லை இல்லை சக்திமாரே, நமக்காக வணங்குகிறார் சக்திமாரே, நாம் எல்லாம் வணங்குகிற தெய்வம்தான், சமதர்ம தன்னிதிதான் சக்திமாரே. பாலகனார் போல இங்கே பராசக்தி வந்துவிட்டாள் சக்திமாரே. உணர்பவரே உணர்வாரடி சக்திமாரே, உணராதவர் உணரமாட்டார் சக்திமாரே. பாலகனார் போல இங்கே சக்திமாரே பராசக்தி வந்துவிட்டாள் சக்திமாரே. உணர்பவரே உணர்வாரடி சக்திமாரே, உணராதவர் உணரமாட்டார் சக்திமாரே. பக்தி வெள்ளம் பாயுதடி சக்திமாரே, இதை பக்குவமாய் பருக வேணும் சக்திமாரே. எங்கள் குருநாதர் பக்குவமாய் வழங்குவது போல பக்குவமாய் பழக வேண்டும், பருக வேண்டும் சக்திமாரே. பங்காரு அடிகள் திருவடியே சக்திமாரே, பராசக்தி திருவடிகள் உணர்ந்து கொள்ளுங்கள் பக்திமாரே. எங்கள் தலையெழுத்தை எல்லாம் தன் கையெழுத்தில் காட்டி என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று என்று கேட்கின்ற எங்கள் அம்மாவே, சுற்றும் முற்றும் இப்படி வியர்க்க வியர்க்க அடிகளாரின் உழைப்பை கொடுத்து கொடுத்துத்தான் இந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறேன் என்று சொன்ன அம்மா, தன்னை தேடி வந்த ஒரு பிள்ளை வரட்டும் என்று காத்திருந்து எங்கே 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 என் பிள்ளை? நன்றாக நன்றாக தாடம் தட்டு, இன்னொரு முறை தாடம் தட்டு என்று தெய்வம் வேண்டி விரும்பி தாளம் தட்ட சொல்ல, தாளம் தட்ட வந்த பிள்ளைக்கு தன்னுடைய தயவு மிகுந்த கைகளால் அருள் செய்ய இருக்கின்ற இந்த நேரத்தில் உலகம் எல்லாம் அமைதி ஓங்க இந்த புறாக்களையும் கைகளிலே ஏந்தி கொண்டு தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். எனவே நிம்மதியாய் வாழ்ந்திடலாம் சக்திமாரே, நிச்சயமாய் அச்சமில்லை சக்திமாரே. சக்தி அவள் துணையிருப்பாள் சக்திமாரே, சத்தியமாய் சொன்னேனடி சக்திமாரே. உலகமெல்லாம் சமாதானம், உலகமெல்லாம் அமைதி, உலகமெல்லாம் சாந்தி, உலகமெல்லாம் சந்தோஷம், உலகம் எல்லாம் அமைதி, உலகம் எல்லாம் சக்திமயம், உலகம் எல்லாம் பக்தி மயம் ஓங்க இந்த திருத்தலம் மூலமாக, இந்த தைப்பூச ஜோதியின் மூலமாக தரணியெல்லாம் செழிக்கட்டும். இந்த தாய் அவள், தாயாக வந்திருக்கிற தாய் அவள் நம்மோடு இருக்கட்டும். 100 கோடி ஆண்டுகள் நீடு வாழ்ந்து வாழ வைப்பாய். உலகம் வாழட்டும், உலகம் வாழட்டும், உலகம் வாழ்கட்டும், வாழ்க வாழ்க. ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்கவும், ஒவ்வொருவர் மனக்குறை நீங்கவும் அருளாசி வழங்கி, அம்மா நீ தந்திருக்கும் இந்த ஜோதியை வணங்கி, உன் திருவடி வணங்கி, இந்த பூமியில் மக்கள் மனம் கனிந்து ஒன்று கூடி சீரோடும் சிறப்போடும் வாழ நீ ஏற்றி வைத்த ஜோதி எங்களின் மன இருள் நீக்கி, உன் அருளை உள்ளத்தில் தேக்கி வைத்து வாழுகின்ற வாழ்வாக அமைத்துக் கொடுத்தாயே. இசையோடும் இனிய நினைவோடும் ஒளியோடும் நல் உணர்வோடும் உனக்கு நன்றி சொல்லி மகிழ்கிறோம் அம்மா. ஓம் சக்தி. பச்சை நிறமெத்தை என காட்டை திருத்தி, பஞ்சம் வகையஞ்சம் வடிவளம் தந்தாய் சக்தி. சித்தன் வழி நித்தம் அழகிய சொல்லை நிறுத்தி,
செய்யுமாறு அம்மா கேட்டுக்கொள்கிறோம். அம்மா அம்மா ஓம் சக்தி. நல்லாசி வழங்கி நல்லருளை தந்து உலக உயிர்குலத்தின் தாயாக, குருவாக, தெய்வமாக வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இடையறா அருட்துணையாயிருந்து காக்கும் பரம்பொருளாம் குருவாக வந்த தாய் பங்காரு தெய்வத்தின் பாதமலர் பணிந்து, பராசக்தி தாயே, உலகம் சிறக்க, மண் சிறக்க, மக்கள் சிறக்க, மழை சிறக்க, மனம் சிறந்து வாழுகின்ற வாழ்வுக்கு நீ தந்த அருளாசிக்கு நன்றியம்மா. என்றும் கோடான கோடி யுகங்கள் இந்த உயிர்குலம் மேன்மையுடன் வாழவும், மாண்புடன் ஒன்றுபட்டு வாழவும் தாயே நீ கருணையுடன் அருளாசி வழங்க வேண்டும். என்றும் இந்த அருளாசிக்கு தகுதி உள்ளவர்களாக மானுடம் ஒன்றுபட்டு பகை மறந்து வளம் சுரந்து வலிமை சிறந்து வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டும் தாயே. உன் அருளுக்கும் ஆசிக்கும் நன்றியம்மா. கோடான கோடி நன்றிகள் தாயே. ஓம் சக்தி. பராசக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. பராசக்தி.